இந்த கண்ணை செஞ்சு பாருங்க. ஒரு உலகம், அது இதுவரைக்கும் எங்கேயுமே இல்லை. எந்த வரைபடத்திலேயும் இல்லை, எந்த புத்தகத்திலேயும் இல்லை. ஏன்? நீங்க கனவுல சூட பார்த்து இருக்க மாட்டீங்க. ஆனா ஒரு சின்ன பையனுக்கு அது அவனோட மூக்கு மாதிரி நிஜம். அவன் கண்ணை மூடினா போதும், உடனே அவன் ரூம்ல உட்கார்ந்துருக்க மாட்டான். ஒரு பளபளப்பான ஆறு பக்கத்துல நின்னுட்டு இருப்பான். ஆகாயத்துல மலைகள் மிதந்துட்டு இருக்கும். காதுல ஏதோ ஒரு மாய சக்தி இருக்கும். அவன் காலை வைக்கிற ஒவ்வொரு கல்லும் ஒரு ரகசிய வெளிச்சத்தோட ஜொலிக்கும். இந்த உலகத்தோட நடுவில் என்ன இருக்கு? ஒரு சிவன் கோயில். அது மாதிரி எங்கேயுமே இருக்காது. அது முழுக்க முழுக்க பளிங்கு கற்களால செதுக்கப்பட்டிருக்கும். ரொம்ப உயரமா இருக்கும். அதோட கோபுரம் மேகங்களை தோடும். இந்த பையன் இந்த கோயிலை அவன் மனசுலேயே உருவாக்கினான். ஒவ்வொரு கல்லா வச்சு ஒவ்வொரு சுவரையும் அவனுக்கு மட்டுமே தெரிஞ்ச கதைகளால் அலங்கரிச்சான். உள்ளே கோயில் ஒருவித சக்தியால அதிர்ந்துட்டே இருக்கும். மணிகள் ஒலிக்கும், ஆனா வேற யாரும் இருக்க மாட்டாங்க. இது அவனோட உலகம், அவனோட விதிக. பூக்கள் பாடுற மாதிரி தோட்டங்களை அவன் கனவுல உருவாக்குவா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலர்ல ஜொலிக்க வானத்தை உருவாக்குவா. ஆனா இதுல ரொம்ப சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? அவன் வெறும் பார்வையான் இல்லை, இங்க அவன் தான் உருவாக்குவான். ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு மரமும் கோயிலுக்கு அடியில் இருக்க ஒவ்வொரு ரகசிய பாதையும் எல்லாமே அவனோட கற்பனையில இருந்து வந்ததுதான். இந்த உலகத்துல எது வேணாலும் சாத்தியம். ஒவ்வொரு நாளும் ஒரு புது சாகசத்தை கொண்டு வரும். அதனால அடுத்த முறை நீங்க கண்ணை மூடும்போது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க உருவாக்கக்கூடிய உலகங்களுக்கு எல்லையே இல்லை. இதுக்கு தேவையான கொஞ்சம் கற்பனை மற்றும் பெரிய கனவு காணும் தைரியம்.